வணக்கம். ஆடி மாத பற்றின பதிவுகள் நிறைய நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம். அந்த வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க. அப்படி பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றத பற்றின பதிவை தான் இன்றைக்கு நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் நிறைய வேண்டுதலை வச்சுட்டு பொங்கல் வைப்பாங்க. அம்மன் கோயிலில் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவும் பக்தர்கள் பொங்கல் வச்சு படைச்சு வழிபாடு செய்கிறதும் ஒன்று. மற்ற தெய்வங்களை விடவும் பெண் தெய்வங்களுக்கும் அதுலேயும் குறிப்பாக குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு படைச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட குடும்பம் சிறக்கவும் செல்வ வளம் பெருகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது. அப்படி ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பொங்கல் வச்சு படைச்சு பக்தர்கள் வழிபடுறது அதோட ஆன்மீக அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு முழுமை பெற்றதாக இருக்கும் அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். வழக்கமாக கோயிலில் வேண்டுதல் நேர்த்திக்கடன் இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக தான் பொங்கல் வைப்பாங்க. குறிப்பாக அம்மன் கோயிலில் பொங்கல் வச்சு வழிபடுறதுன்றது ஒரு விசேஷமான ஒன்று. மற்ற மாதங்களை காட்டிலும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களுமே ரொம்ப சிறப்பானது. இந்த நாள் நல்லால அந்த நாள் நல்லால அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம். பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிழமையாக இருந்தாலும் சரி, பொங்கல் வச்சு படைச்சு நேர்த்திக்கடனை செலுத்திட்டு வந்துடுங்க. மற்ற எல்லா உணவுகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்றது இந்த பொங்கலுக்கு மட்டும் இருக்குங்க. அது ஏன் அப்படின்னா, இது இறைவனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி கடனாக தான் இதை நம்ம பார்க்கணுங்க. பூமி விளைஞ்சிச்சு, மழை பெஞ்சிச்சு, சூரியனோட ஒளி கொடுத்தது, மாடுகள் உழைச்சிச்சு, இறைவன் அருள் புரிந்தார். இது எல்லாம் சேர்ந்தது தாங்க இந்த பொங்கல் வழிபாடு அப்படின்றது. பொங்கல் பொங்குறது வீட்டோட வளம் பொங்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கணும். அம்மனுக்கு ஏன் பொங்கல் படைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வீட்டில் மாசி மாதத்துலேயும் கும்பிடுவாங்க. மாரியம்மன் பொங்கல் அப்படின்ற வழக்கம் கூட ஒரு சில இடத்துல ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. சக்கரை பொங்கலில் அரிசி, வெல்லம், நெய், பருப்பு இப்படி எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒவ்வொன்றும் தனித்தனி தன்மை கொண்டதுங்க. ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு பொங்கலாக சமைக்கும்போது எல்லாமே ஒன்றா கலந்து இறுதியில் நமக்கு ஒரு இனிப்பு சுவை கொண்ட பொங்கலாக தான் நமக்கு தருது. நமக்குள்ளேயும் அதே மாதிரி தாங்க பல குணங்கள் எண்ணங்கள் நிறைய இருந்தாலும் இறைவன்கிட்ட நம்ம முழுவதுமாக சரணடைஞ்சிட்டு அவர்கிட்ட நம்மளை ஒப்படைக்கும் பொழுது பரம்பொருளோடு ஒன்றாக கலக்கும் பொழுது இனிப்பான ஒரு முக்தி நம்மளுக்கு ஒரு பேரின்பத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம் தாங்க இந்த நம்ம இறைவனுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறதுல ஒரு அடியாழ உண்மை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமான மாசி ஆடி மாதங்களில் தான் அம்மனுக்கு பொங்கல் செஞ்சு படைப்பாங்க. அப்போ தான் அவள் மனம் மகிழ்ந்து நமக்கு அருள் செய்வா, வேண்டிய வரங்களை அருளுவா அப்படின்னு பக்தர்கள் நமக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற நம்பிக்கை தாங்க. இனிப்பான பொங்கலை அம்மனுக்கு படைக்கிறதுனால அம்மனின் அருளால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து இன்பமயமானதாக நம்மளோட வாழ்க்கை மாற நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆடி மாதத்தில் எந்த நாள் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைத்த பொங்கலையும் மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கறதுனால அன்னதானம் வழங்கிய புண்ணியமும் உங்களை சேருது. அதனால் இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்து அம்மனை மனசார வேண்டுங்க. நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையும் நிறைவேற அம்மன் அருள் பாலிப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.